அகரம் தொடங்கி சிகரம் தொட்ட தமிழ் அரங்கெங்கும் நிறையட்டும். தமிழ் உறவுகளே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீ வறுமையோடு இருப்பது என் கண்ணுக்கு தெரிகிறதடா, உனக்கு ஒரு நல்வழி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வளமோடு இருக்கிற புலவர் சென்னிமலைக்கு செல்லுகின்ற வழியையும், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கிடைச்சது, நான் மட்டும் வச்சு என்ன பண்றேன், நீயும் போ, உனக்கும் கிடைக்கும், நீயும் அனுபவி அப்படின்னு அவரை ஆற்றுப்படுத்துகிறார். இதுதான் இந்த முழு நூலுடைய ஒரு சாராம்சம். இந்த சாராம்சத்தை வந்துட்டு கதையாக சொல்வது ஒரு வகையில நல்லாதான் இருக்கும். ஆனால் கதையை தாண்டி வர்றாரு, பாக்குறாரு, பேசுறாரு, சொல்றாருங்கிறத தாண்டி இந்த நூல்ல இருக்கிற வார்த்தை சொல்லாடல்களாகட்டும், அதனோட நயங்களாகட்டும், ச்சே எப்படி எழுதியிருக்காருங்க மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிகள் இருந்தது. அந்த வரிகளை எல்லாம் தமிழ் தேனீக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த அமுதத்தை பருக வேண்டும் அப்படின்னு வரி வரியாக இந்த நூலுக்குள்ளே இப்ப நம்ம பயணிக்கலாம். முதலாவதாக வந்துட்டு இதனுடைய சிறப்பு பாயிரம். எல்லா நூலுக்குமே முகமாக அமைவது சிறப்பு பாயிரம். பாயிரம் வழக்கமா நூலினுடைய தலைவனை பற்றி தான் இருக்கும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பாருங்க, அணிந்துரைன்னு நம்ம எழுதுறோம், அந்த நூலை எழுதினவங்களை பத்தி எழுதுறோம். அப்படி இந்த நூலினுடைய பாயிரத்தை எழுதியவர் நாவலரேறு கந்தசாமி பிள்ளையவர்கள். கந்தசாமி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பெரும் புலவர். கோவை அரசினர் கலைக்கல்லூரியில தமிழ்துறை தலைவராக பணியாற்றி, மேலும் தற்காலத்துடைய மதுரை தமிழ்ச் சங்கத்தின் ஒரு முக்கியமான முதுகுலவராகவும் செயல்பட்டவர் இந்த கந்தசாமி அவர்கள். இவருடைய இந்த சிறப்பு பாயிரம் நம்ம நூலினுடைய ஆசிரியர் தெய்வசிகாமணி பிள்ளை அவர்களை பற்றி இருக்கிறது. தெய்வசிகாமணி பற்றி இந்த பாயிரம் வந்துட்டு அவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் அடக்கி கொங்கு நாட்டுடைய சிறப்புகளை சொல்லி எல்லாம் வரிசையா சொல்றாங்க. பூமகள் வதனமென பொலிகொங்கு மண்டலத்தில் புகழின் மிக்கு. பொலிவு கொண்ட இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த அளவுக்கு பொலிவு கொண்டது அப்படின்னா, நக்கீரர் வருமான் தான் புலவர் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை சங்கத்து புலவர்கள்ல தலையாயவர். அவருக்கு இறங்கி வந்து அருள் செய்த ஈசன் முதலில் எடுத்து கையாண்ட சொல் கொங்கு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரே தும்பின்னு தான் சொன்னார். கொங்கு அப்படிங்கிறது மதுரத்தை குறிக்கக்கூடிய, தேனை இனிமையை குறிக்கக்கூடிய ஒரு மங்களச்சொல். அப்படிப்பட்ட மங்களமான இந்த கொங்கு மண்டலத்திலே ராமசாமி அங்கம்மை தம்பதியருக்கும் சின்ன தம்பி பூபன் அப்படிங்கிற ஒரு புரவலருக்கும் பிறந்து சிறுவயதிலேயே 5 இலக்கணமும் 54 இலக்கியங்களும் 50 ஐஞ்சிறுகாப்பியங்களும் பயின்று 5 எழுத்து மந்திரத்தை ஓதி முற்றுணர்ந்து தீவசிகாமணியாய் விளங்குகின்ற என்னுடைய மாணவன் இவன் மகா வித்துவானாக விளங்குவதற்கு காரணம், தமிழையும் தமிழ் கடவுளையும் இவன் இவ்வளவு அழகாக பாடியதுதான். பாடிய இந்த நாவல் கலைமகள் அருள்வாளாக அப்படின்னு இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதியிருக்கிறார். அடுத்ததா தமிழ் வாழ்த்து. தமிழ் வாழ்த்து அப்படிங்கிறது வந்துட்டு வழக்கமா தமிழ் இப்படி, தமிழ் அப்படி, தமிழ் நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும் அப்படிலாம் கேட்டு கேட்டு பழகிருச்சுங்க. இந்த புத்தகத்துல தமிழ் வார்த்தை அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம இத்தனை 2000 ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்க தமிழ்ல எத்தனை நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் அத்தனையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நூல்களையும் பட்டியலிட்டு அந்த 85 வரியில எவ்வளவு சொல்ல முடியுமோ எல்லா நூல்களையும் பட்டியலிட்டு இத்தனையும் கட்டறிந்தவன் என்றோ நீ அப்படின்னு கேக்குறாங்க. நேரம் கருதி ஒரு சில வரிகளை மட்டும் வாசித்து காட்டுகிறேன். தேனுரை சங்க தீந்தமிழ் நூலாம் பழந்தமிழ் நாட்டின் பண்பும் வளமும் 10 பாட்டும் 8 தொகையும் செய்வதும் தவறுவதும் தெரிவுற கூறும் நாலடி முதலா நற்கீழ் கணக்கும் எழுத்து சொற்பொருள் யாப்பணி என்னும் ஒல்கா பொருள்மிகு தொல்காப்பியத்தோடு. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரணும். தொல்காப்பியம் தானே முதல்ல வந்துச்சு, இவங்க என்ன எதையோ சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அவர் சிகாமணி பயின்ற பாடசாலை காலகட்டத்துல முதல்ல வந்துட்டு அறநூல்கள், வாழ்வியல் நூல்கள், அறநூல்கள், இந்த கீழ்கணக்கு மாதிரியான அறநூல்களை எல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் இலக்கண நூலான தொல்காப்பியம், நிகண்டு, வீரசோழியம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சோ அவர் பயின்ற முறைப்படியே அவர் எழுதியிருக்கிறார். அப்படி ஒல்கா பொருள்மிகு தொல்காப்பியத்தோடு கச்சியப்பன் செய்த கந்த புராணமும் கம்பர் செய் நூலும் கலிப்புற பயின்று குமரகுருபரன் கொழுந்தமிழ் நூல்களும் சொற்புகழ் கொண்ட சிவபிரகாசன் செழுந்தமிழ் பணுவலும்.
முன்னொரு பழமையும் பின்வரு புதுமையும்னு கொண்டு போறாங்க. தொல்காப்பியம் தொட்டு அவருடைய தெய்வ சிகாமணி ஆசிரியருடைய சமகாலத்தவரான சிவபிரகாசர் எழுதிய செழுந்தமிழ் இலக்கணம்னு ஒரு நூல். அப்படி அந்த பழமையிலிருந்து இப்போ அந்த நூல்கள் வரைக்கும் பயின்று அவர் காலத்து ஒரு புலவனாக தன்னைத்தானே பாவித்து அப்படி பாடுகிறார். முன்னொரு பழமையும் பின்வரு புதுமையும் சேரஞ்சோழம் பாண்டியம் என்னும் மூவகை செய்யுள் முறை நெறி கொண்டு. சேர சோழ பாண்டியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 வேந்தர்களையோ 3 நாடுகளையோ சொல்லாம முறைநெறின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு பாடல்கள் அமைகின்ற விதத்தை பொறுத்து. அப்படி சேர நெறி அப்படின்னா எழுத்தும் சொல்லும் யாப்பும் புணர்ச்சியும் தொகையும் இந்த 5ம் ரொம்ப எளிமையா யாரு படிச்சாலும் புரியற மாதிரி இருக்கிறது சேரநெறி. இதையவே கொஞ்சம் நல்லா பலன்னு உயர்வு நவர்ச்சி அணியோட எக்ஸாஜரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உயர்த்தி சொல்லுவது சோழநெறி. இந்த 2க்கும் இடையில எளிமையாவும் அதே நேரம் உயர்த்தியும் சொல்லக்கூடிய 2க்கும் பதமாக இருக்கிறது பாண்டிய நெறி. இந்த நூல் சேரநெறிக்கு உட்பட்ட ஒரு நூல். அப்படி இந்த 3 நெறியையும் எழுத்தசை முதலாம் யாப்பரு விதியும் சொற்பொருள் அணியும் துளங்குற வளமாய் இம்மெனு முன்னே இயற்றிடந்திரளோய் கலைக்கடல் கடந்தும் களிக்கடல் கடக்கும் வகையறியாது மயங்கினை அந்தோ அப்படின்றார். இம்மனு முன்னே இயற்றிடும் திரளோய். கவிகள்ல ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகை கவியில ஆசு கவி அப்படின்னா நீங்க ஒரு தலைப்பு சொல்லுவீங்க, சொன்ன உடனே அவங்க கவி பாடுவாங்க. இந்த எழுத்து பார்த்து யோசி அதெல்லாம் கிடையாது. ஒரு தலைப்பு சொன்ன உடனே பாடுவாங்க. இப்போ நம்ம 1 நிமிட சொல்லாற்றல் நிகழ்ச்சிகள் நடத்துறது மாதிரி. அப்படிப்பட்ட இம்மனு முன்னே இயற்றும் திரளோய் சொல்றது சொல்றக்குள்ளேயே நீ பாடிடுவ. இவ்வளவும் கத்துக்கிட்டதுனால அப்படி ஒரு ஆசுகவியாக திகழ்கின்ற புலவனே, கலைக்கடலெல்லாம் நீ கடந்துட்ட. ஆனா கலிக்கடல் கடக்கக்கூடிய வகை உனக்கு தெரியவில்லையடா. இந்த வறுமையை கடக்கக்கூடிய நெறி உனக்கு புரியவில்லையடா. ஏன் அப்படின்னு இந்த புலவன் அந்த புலவனை பார்த்து வருந்துகிறான். நீ இவ்வளவு அறிவா இருக்கிற, ஏன் இன்னும் இப்படி இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு இந்த புலவன் வந்துட்டு கேக்குறான். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குறிப்பறிதல் அப்படின்னு 2 இடத்துல வள்ளுவர் 2 வெவ்வேறு அதிகாரங்களே படைத்திருப்பார். எல்லாமே சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. சில விஷயங்கள் குறிப்பாலேயே அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல வளமான புலவர் இருக்கிறார், வறுமையின் புலவர் இருக்கிறார். 2 பேரும் எதிர்ப்படுகிறார். பேசிக்கவே இல்ல. வராங்க, பாக்குறாங்க. பார்த்த மாத்திரத்திலேயே நீ இவ்வளவும் படிச்சிருக்கிற, நீ வந்துட்டு சொன்ன உடனே கவி பாடக்கூடியவன், ஆனால் உன்னிடம் வறுமை இருக்கிறது அப்படின்னு அவர் பாட்டுல சொல்றார். அப்ப இது வெறும் அனுமானமா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்தடுத்த வரிகள்ல அவர் இதை எப்படி கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் படித்தவர்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து படித்து தெரிந்து கொள்ள மாட்டார். ஒருவரை பார்த்தா சில குறிப்புகளை வச்சு இவர் இப்படித்தான்னு கண்டுபிடிச்சிருவார். அந்த மாதிரி எதெல்லாம் வச்சு இதை அவர் கண்டுபிடித்தாருன்னு அடுத்த ஒரு 30 வரிகள்ல இருக்கு. அந்த வறுமை புலவன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு கசங்கின கந்தலாடை அதெல்லாம் ஒரு உடுத்தி இருக்கிறான். அதை பார்த்து அவன் வறுமை புரிகிறது. அவன் கையில ஓலை சுவடி இருக்கும். ஆனா அந்த ஓலை சுவடி கையில ஓலை சுவடி மட்டும்தான் இருக்கு, எழுத்தாணி இல்ல. அந்த சுவடியும் ஓட்ட உடசலா இருக்கு. எழுதக்கூடிய நிலைமையில அவன் ஏதோ சும்மா ஒரு வேச்சுக்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எழுத்தாணி இல்ல. ஒரு புலவன்னா கையில சுவடி எழுதக்கூடிய எழுத்தாணி இருந்தாதான் திடீர்னு யாரோ ஒரு செல்வந்தரை பாக்குறோம்னு டக்குன்னு ஒரு கவிதை எழுதி அவர்கிட்ட கொடுத்து காசு வாங்குற வழியே பார்ப்போமா? அதை விட்டு போட்டு இவனடா இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் ஆசுகவி. அவனுக்கு எழுதி பார்த்து வாசிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. பார்த்த மாத்திரத்தில் சொன்ன மாத்திரத்தில் அவன் கவி எழுதி விடுவான். அவனுக்கு ஏடாவது எழுத்தாணியாவது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரை தொடர்ந்து இவர் மறுபடியும் நிறைய சொல்கிறார். உன்னை பார்த்தாலே தெரியுது சாமி, நீ வந்துட்டு வெயில் காத்து மழையெல்லாம் பர்மிஷனே கேட்காம உள்ள வரக்கூடிய ஓட்ட உடசலான ஓலக்குடிசையில் இருக்கிற, மஞ்சள் பூசி பல நாளான மதிமுகம் மங்கின ஒரு மனைவியும், ஐயா பசி காதடைக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கக்கூடிய இளமை பொருந்திய பிள்ளைகளும் இருந்தும், நீ கந்தலாடை கசங்கன துணியை கட்டிட்டு இப்படி கிழிஞ்சு போன ஒரு ஓலையை வச்சுட்டு இந்த பாலை நிலத்துல தன்னந்தனியா நடந்து வர்றியே, உன் வறுமை எனக்கு தெரியாதா? இவரே ஒரு அனுமானத்துல நிறைய சொல்றாரு. நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா? இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த புலவன் அவர் பேசவே விடலைங்க. இவரு பாட்டுதான் பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிருப்ப? ஒரு செல்வர்கிட்ட போயிருப்ப. அவர்கிட்ட போய் அவரு நல்ல பெரிய அந்த அகில் புகை அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாட மாளிகையில பட்டு துணி போட்ட சாளரங்கள் எல்லாம் கொண்டு
பெரிய பெரிய தேக்கு தூண்கள் படைச்ச ஒரு அரண்மனையில பொன்னும் பவளமும் முத்தும் நெல்லும் இருக்கக்கூடிய ஒரு பூல வீதி அமையக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போயிட்டு நீ கத்துக்கிட்ட பூரா தமிழையும் வச்சு அப்படியே தேனொழுக பாடியிருப்ப. ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நூல் பல உணர்ந்த நுண்மதி புலவீர், வேலை தெரியும் விவேகம் ஒன்று உள்ளீரே, விளைபொருள் உள்ள வேலையை அறிந்து மற்றொரு வேலை வருகவென்று கூறி நில்லாதேகி நெடுங்கதவடைப்ப. எல்லாம் கேட்டு முடிச்சு போட்டு, "நீ சூப்பரா பாடுனப்பா. அருமையா இருந்துச்சுப்பா. என்ன என்ட்ட ஒரு பைசா இல்ல. நானே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறேன். நான் எங்க உனக்கு போய் குடுக்கறது? நீ என்ன பண்ற? அடுத்த தை மாசம் அறுவடை பண்ணிருவேன். நீ அப்ப போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி இன்று போய் நாளை வான்னு சொல்லிர்றாரு. சொன்னா பரவால்ல. இந்த ஆளு நிக்கிறத கூட மதிக்காம பட்டார்ன்னு அந்த கதவ சாத்தியிருப்பாரு. நீ என்ன பண்ணியிருப்ப? அழுதுட்டே நின்றுப்பியா? அது ஆரம்ப நிலை விரக்தி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல போய் நீயே உன்னை புலம்பிக்க ஆரம்பிச்சுரு. எல்லாம் என் நேரம். எவன் குடுப்பான்னு தெரியாம கண்டவன்ட்ட போய் கேட்டு வச்சிருக்கேன் பாருன்னு ஆரம்பிப்பேன். அத திருவள்ளுவர் சொல்றார். "இறக்க இறத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று." ஒரு கட்டத்துல குடுக்கான்னு தெரிஞ்சுதான் நம்ம போனோம். குடுக்கலன்னா அது ஏன் தப்பு இல்ல, அவன் தப்பு. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருப்பேன். திரும்பி வீட்டுக்கு வந்தா அப்ப மறுபடியும் வாசல்ல முறமும் கையுமா மனைவி நிப்பா. குழந்தைகள் வந்துட்டு, "இன்னைக்கு நீ வெறுங்கையோட வந்தியாங்கிற" மாரி பாக்கும். கேட்க முடியாது. இந்த ஒரு நிலையில உன் விரக்தி அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்ப நீ என்ன பண்ணுவ? படைச்சவன் மேல பழிய தூக்கி போட ஆரம்பிச்சுருவ. உனக்கு மட்டும் இல்லப்பா, வள்ளுவனும் அதத்தான் சொல்லியிருக்கிறார். "இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்." ஒருத்தருக்கு இவ்வளவு குடுத்துட்டு, இருந்தும் இப்படி புலமை இருந்தும் இவங்க கிட்டலாம் கையேந்துற நிலைமையில என்னை வச்சிருக்கான்னா, அப்படிப்பட்ட உலகத்தை படைத்தவன் பறந்து கெட்டொழியட்டும் அப்படின்னு சபிக்கிற நிலைமைக்கும் போயிருப்ப. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் பாரேன், ஒரு வகை வறுமையும் உனக்கு நல்லதுதான். சும்மாவா புலமையும் வறுமையும் சேர்ந்திருக்கு? இந்த மாரிலாம் வறுமை வரும்போது தான்ப்பா உங்களுக்கெல்லாம் நிழலோட அருமை தெரியும். இரவு பகலினில் இமை காட்டுதல் போல வறுமை செல்வம் மகத்துவம் காட்டும். வறுமை இறைவன் மறவாதென்றும் உறுதி நினைவையும் உறுத்திடச் செய்யும். இந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுத்தா தானடா நீங்க ஆண்டவனுக்கே அர்ச்சனை பண்றீங்க. அதனாலதான் சாமி இதெல்லாம் உனக்கு கொடுக்குறார். ஞான செருக்கு கொண்டவன் நீ. உனக்கு காசையும் கொடுத்துட்டா சும்மாவா இருப்ப? அனுபவி அனுபவி. அருணகிரிநாதனும் அமீராவி பட்டனுமே இதற்கு ஆட்பட்டவன். நீ எல்லாம் எம்மாத்திரமடா அப்படின்னு இந்த வளம் பொருந்திய புலவர் பார்த்து பேசிக்கிட்டே போறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் செவனேன்னு வந்துகிட்டு இருந்தான். அவங்க அவளை அவனுக்கு தலையில துண்ட போட்டு போயிட்டு இருந்தான். போனவனை கூப்பிட்டு வச்சு, "நீ இப்படி எல்லாம் சிக்கி சின்னப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு தான்டா. உனக்கு இதெல்லாம் தேவை" அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, இன்னொருத்தர் அதே மாதிரி இருக்கவர் சொன்னா பரவாயில்ல. இவன் பலமோடு வருகிறவன் சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? அந்த புலவனுக்கா வந்துட்டு அவ்வளவு கோவம். கோவத்துல அந்த தமிழே அவனுக்கு தகராறு செய்யும் அளவிற்கு கோவம். ஆனா அப்பயாவது நம்ம தெய்வ சிகாமணி அவரை பேச விட்டாரா? அதுதான் இல்ல. நானும் கடைசி வரைக்கும் இந்த நூல்ல அந்த வறுமையின் புலவன் பேசுவான் பேசுவான்னு பாக்குறேன். அவன் கடைசி வரைக்கும் அவர் பேச விடலங்க. இவரே தான் பேசிட்டு இருக்கார். நான் சொல்லிட்டு, "சரி, கஷ்டமா தான் இருக்கு தம்பி. ஒண்ணு பண்ணு. நீ வந்துட்டு சென்னிமலைக்கு போ. நம்ம ஊர்ல எல்லாம் வழி சொல்றது நீங்க கேட்டுக்கணும். இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் வந்தீங்கன்னா, இப்படி போ, இந்த கடை இருக்கும்" அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நேரா வடக்கால போய் ஒரு 2 காலம் தூரம் போனேன்னா, ஒரு மரம் வரும். அங்கிருந்து கிழக்கால திரும்பி ஒரு 3 கால தூரம் போனேன்னா, 2 பனைமரம் முங்குற அளவுக்கு ஒரு ஆறு வரும். அத தாண்டி பொழுது சாயறதுக்குள்ள போனேன்னா, அண்ணாந்து பார்த்தா மல்லாக்க விழுகிற அளவுக்கு ஒரு மலை வரும். அந்த மலை உச்சியில பளீர்னு ஒரு கோயில் இருக்கு தம்பி, அங்க போய்க்க அப்படின்னு வழி சொல்றாரு. இவனுக்கு என்னடான்னா, கோயில் இருக்கும். அங்க போய் என்னடா சொல்ற நீ என்னைய? அ நீ ஒரு புலவனை வந்துட்டு கோயில்ல பிச்சை எடுக்க சொல்றியா? அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கோவம் வருது. அப்ப அத தாண்டி இவர் வந்து அந்த சென்னிமலைய பத்தி கொஞ்சம் புகழ ஆரம்பிக்கிறார். இந்த மாரி நான் சொன்னேன்னு கோவிச்சுக்காத. அங்க போனா வந்துட்டு, அந்த மலையில போற வழியிலயே உன் பசி தீந்துரும். அந்த மூலிகை வாசத்துக்கு உன் நோய் தீந்துரும். முருகன பார்த்தா உன் வறுமை தீந்துரும். நிப்போன்னு இல்ல 7 தலைமுறைக்கு நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறார். நம்ம மனித மனம் இருக்கு இல்லையா? குரங்கு மனங்க. ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் நன்றி கெட்ட மனமும் கூட. ஏன்னா, கேட்டாலே யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. கேட்காமலே ஒருத்தர் வந்து உதவி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது சொல்றார். நல்லது தான் சொல்றார். ஆனா நம்ம ஏற்க மாட்டோம். இவன் ஏன் வந்து நமக்கு நல்லது சொல்றான்? சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் வந்து சொல்றான்? நிஜமாவே நல்லது தான் சொல்றானா? இல்ல ஏதாச்சும் உள்குத்து இருக்குமா?
இல்ல பெருசா ஏதாவது எதிர்பார்க்கிறானா? அப்படியெல்லாம் யோசிப்போமே ஒழிய, அவன் நல்லது சொல்றாங்கிறத கேட்க மாட்டோம். மனிதர்கள் எப்போதுமே அப்படித்தான். அப்போ இவருக்கு சந்தேகம். இப்பதான் அந்த புலவரே வாய தொறந்து கேட்கிறார். "எல்லாம் சரிப்பா, நீ நல்லா இருக்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன். நான் உன்ட்ட கேட்கவே இல்ல. நீயா வந்து எனக்கு இவ்வளவு சொல்றியே, என்ன காரணம்?" அப்போதான் இந்த வளமான புலவருடைய ஃபிளாஷ்பேக் அவருடைய முன் கதை எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க.